வணக்கம். 8 இந்த நம்பரை சொன்னாலே போதும் நிறைய பேருக்கு ஒரு மாதிரி இருக்கும், கரெக்டா? ஆனா இந்த நம்பருக்கு பின்னால ஒரு பெரிய தெய்வீக ரகசியமே இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? வாங்க அத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இங்க பாருங்க, 8ஐ எல்லோரும் வெறுப்பர் உலகில். என்ன ஒரு வரி இது! யோசிச்சு பாருங்களேன், ஏன் இந்த ஒரு நம்பரை மட்டும் எல்லாரும் இப்படி ஒதுக்குறாங்க? இதுக்கு பின்னால என்னதான் இருக்கு? வாங்க உள்ள போய் பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே இது தெரிஞ்ச விஷயம்தான். அஷ்டமி, அதாவது 8ஆம் நாள். அன்னைக்கு பார்த்து எந்த ஒரு நல்ல காரியத்தையும் ஆரம்பிக்க மாட்டோம். ஏன் இப்படி? நம்மள பல பேர் இதை யோசிச்சிருப்போம் இல்லையா? ஆனா ஒரு நிமிஷம் யோசிப்போம். நம்ம எல்லாரும் ஃபாலோ பண்ற இந்த நம்பிக்கை ஒருவேளை ஒரு பெரிய உண்மையை நம்ம கண்ணுல இருந்து மறைக்குதோ? இந்த ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா, ஆமா, நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த மிஸ் பண்றோம்னு சொல்லுது. இங்கதான் விஷயமே இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தா அஷ்டமி அன்னைக்கு எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்றோம். ஆனா இன்னொரு பக்கம் நம்ம எல்லாரும் கொண்டாடுற, அன்பா வழிபடுற பகவான் கிருஷ்ணர் எப்ப பிறந்தார் தெரியுமா? இதே அஷ்டமி அன்னைக்குதான். இது எவ்வளவு பெரிய முரண்பாடு பாருங்க. எப்படி இது? இதுக்கு பதில்தான் இந்த மூல ஆதாரம் நமக்கு ஒரு புது வழிய காட்டுது. 8ங்கிறது சும்மா ஒரு நம்பர் இல்லைங்க, அதுக்குள்ள ஒரு பெரிய ரகசியமே அடங்கியிருக்கு. ஒரு தெய்வீக வடிவியல்னு கூட சொல்லலாம். சரி, இப்ப இந்த 8ன்ற நம்பரை கொஞ்ச நேரம் நல்லா உத்து பாருங்க. சும்மா பாருங்க, அதோட வடிவத்துல உங்களுக்கு என்ன தெரியுது? இந்த ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா, இந்த 8 கொஞ்சம் திருப்பி பாருங்கன்னு சொல்லுது. நிமிர்ந்து நிக்கிற 8 படுக்க வச்சா அது இன்ஃபினிட்டி, அதாவது முடிவிலி சிம்பிள் மாதிரி தெரியும். இல்லன்னா அத 2 பூஜ்ஜியமா பிரிக்கலாம் இல்லையா? 2 பூஜ்ஜியம் பக்கத்துல பக்கத்துல. இப்ப அந்த 2 பூஜ்ஜியத்தையும் பாருங்க. என்ன தோணுது? இந்த ஆதாரம் கேக்குற கேள்வி இதுதான். 2 கண்கள் போல் உள்ளதல்லவா? ஆமா, நம்மளோட 2 கண்கள் மாதிரி இல்ல இருக்கு. இங்கதான் இந்த ஒரு ஒப்பீட்லதான் எல்லா ரகசியமும் அடங்கியிருக்கு. பொதுவா 0, 0ன்னு சொன்னா என்ன நினைப்போம்? ஒண்ணுமில்லாதது, காலி, வெறுமைன்னு நினைப்போம். ஆனா இந்த ஆதாரத்தின்படி 0னா வெறுமை கிடையாது, அது ஒரு முழுமை. நமக்குள் இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான தெய்வீக ராஜ்யத்தோட நுழைவாயில் அதுதாங்க. இந்த ஒரு அற்புதமான கருத்துக்கு கவியரசு கண்ணதாசனோட இந்த வரிகள் எவ்வளவு அழகா வலு சேர்க்குது பாருங்க. 0த்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன், அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன். அடடா, எவ்வளவு ஆழமான தத்துவம் இது! சரி, இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு. ஆனா இந்த தத்துவத்துக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? இங்கதான் எல்லா புள்ளியும் ஒண்ணு சேருது. யோசிச்சு பாருங்க, பெரிய மகான்களை, ஞானிகளை நம்ம எப்படி கூப்பிடுறோம்? பூஜ்யஸ்ரீன்னு சொல்றோம். அதாவது பூஜ்யத்தோட மகிமையை உணர்ந்தவங்கன்னு அர்த்தம். சரி, நம்ம உடம்புல 0 வடிவத்துல என்ன இருக்கு? நம்ம கண்மணி. அப்போ அந்த தெய்வீக ராஜ்யத்தோட சாவி வேற எங்கேயும் இல்ல, நம்ம கண்களுக்குள்ளதான் இருக்கு. நம்ம கண்ணுக்குள்ள இருக்கிற அந்த சின்ன கருவிழி, அதுக்குள்ள ஒரு ஊசி முனை அளவுக்கு ஒரு வாசல் வழியா ஒரு பெரிய ராஜ்யமே இருக்குன்னு இந்த ஆதாரம் சொல்லுது. கேட்கும் போதே உடம்பெல்லாம் சிலிர்க்குதில்ல? சரி, அந்த ராஜ்யத்தை ஆளுகை செய்யற ராஜா யாரு? அது வேற யாரும் இல்ல, நம்ம பகவான் கிருஷ்ணர் தான். அவரு நம்ம கண்ணா இருக்காரு, அந்த கண்ணுக்குள்ள இருக்கிற ஒளியா இருக்காரு. இதுதாங்க அந்த ஆதாரம் நமக்கு சொல்ல வர உச்சக்கட்ட ஞானம். அப்போ இது வரைக்கும் நாம பார்த்ததுல இருந்து என்ன புரியுது? 8ங்கிறது பயப்பட வேண்டிய நம்பர் கிடையாது. அது நம்ம 2 கண்களோட ஒரு வடிவம். நமக்குள் இருக்கிற அந்த இறை சக்திய, அந்த ஞானத்தை, கிருஷ்ணனை நமக்கு ஞாபகப்படுத்துற ஒரு அற்புதமான சிம்பல். இந்த மூல ஆதாரத்தின்படி இந்த தத்துவ பாதையில இன்னும் ஆழமா பயணிக்கணும், இது பத்தின உபதேசம், தீட்சை எல்லாம் பெறணும்னு நினைக்கிறவங்களுக்காக இந்த தொடர்பு எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இது உங்க பார்வைக்காக மட்டும்தான். கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் உங்களை விட்டுட்டு போறேன். இந்த ஆதாரம் சொல்ற மாதிரி அந்த தெய்வீக ராஜ்யம் உண்மையிலேயே நம்ம பார்வைக்குள்ளதான் இருக்கா? யோசிச்சு பாருங்க.